வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் இந்த பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம் அப்படின்னா சிவ வழிபாடு செய்கின்ற நேரம். அதாவது வளர்பிறை தேய்பிறை இந்த நாட்களில் 13வது திதியாக வரக்கூடியது தான் இந்த திரையோதசி திதி. திதிகளில் இந்த திரையோதசி திதிங்கிறது சிவனுக்குரிய திதி. அன்னைக்கு மாலை நேரத்தில் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணியில் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பிரதோஷங்களில் நாம் போய் விரதம் இருந்து அன்று அந்த சிவனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் நீங்குகிறது அப்படிங்கிறது ஐதீகம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் போய் சனிக்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து சிவனையும் நந்தியும் வழிபாடு பண்ணிட்டா அவங்க 5 வருட காலம் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்ட புண்ணியம், அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு திருப்பு முனை அமையணும், தொழில் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டு சிவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு மட்டும் போக சொல்கிறாங்க, மற்ற கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா? பொதுவாக இந்த பிரதோஷ காலம் என்பது சிவன் ஆழகால விஷமுண்ட காலம். அதாவது தேவர்களுக்கு அமிர்தம் எடுப்பதற்காக பால்கடலை கடைந்த பொழுது அந்த கடலில் வந்த ஆழகால விஷத்தை எடுத்து முழுங்கின நேரம் அப்போ மயக்கம் உண்டு கிடப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் அந்த சிவனை சுற்றி நிற்பாங்க. ஏன்னா சிவன் மயக்க நிலையில் இருக்கார் இல்லையா? இதுவும் திருவிளையாடல் தான். சிவன் செய்கின்ற திருவிளையாடல்கள் பல, அதில் ஒன்று. அப்போ பார்க்கும் பொழுது அப்போ அந்த பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவனை வழிபாடு செய்ய போகும் பொழுது எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த முதல்ல இந்த விஷமுண்ட காலம் பிரதோஷம் அந்த நிகழ்ந்த ஒரு நாள் தான் சனிக்கிழமை பிரதோஷம். சனிக்கிழமை அந்த மாலை நேரத்தில் தான் இந்த விஷக்காலம் நிகழுது, அந்த நிகழ்ச்சி. அப்போ பார்க்கும் பொழுது மாதங்கள் 12ல் இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இந்த ஆனி மாதம் வருகின்ற அந்த பௌர்ணமி, வளர்பிறையில் வருகின்ற அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி 3வது நாள் வரும். இந்த பிரதோஷம் முடிஞ்சு 3வது நாள் பௌர்ணமி. இப்போ அந்த பௌர்ணமியை குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆனி மாதம் என்பது உத்தராயண காலம். அதாவது அயனங்கள் 2, ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சணாயனம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா தட்சணாயன காலம் ஆரம்பமாயிடும். அப்போ இந்த உத்தராயணம் முடிகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. உத்தராயணம் அப்படின்னா தேவர்களுடைய பகல் பொழுது. இந்த தட்சணாயனம் என்பது தேவர்களுடைய இரவு பொழுது. அப்போ பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பமாகி போகின்றது. அப்போ இந்த ஆனி மாதம் என்பது தேவர்களுக்கு மாலை நேரம். இப்போ அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய சகல பாவங்களும் நீங்கி தோஷங்களும் விலகி நம்ம பல ஜென்ம பாவங்கள் நீங்குகிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமான உண்மை. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ காலத்தில் எந்த தெய்வத்தை முதல்ல நாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா
நந்தியம்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷத்து அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புகளுக்கு இடையே அந்த இடைப்பட்ட பகுதியில் சிவலிங்கத்தை பார்க்க வேண்டும். அப்போ அந்த தரிசனம் நாம் செய்யும் பொழுது சிவனுடைய ஆசி நமக்கு கிடைத்துவிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமான் அந்த நமக்கு ஆசி வழங்கி அவர் உத்தரவின் பேரில் சிவனுடைய ஆசியை பெறுகிறோம். எல்லா தெய்வங்களுடைய ஆசியும் அன்று கிடைக்கிறது. சனி பிரதோஷம் என்பது மகா பிரதோஷம். அன்னைக்கு நீங்கள் சனிக்கிழமை பிரதோஷ வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கெடுதலிருந்து நீங்கள் விலகிடலாம். இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சனி பகவான் என்பவன் கர்மக்காரகன். நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்ப நல்வினை தீவினையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ நமக்கு நல்ல கர்மா வாங்கி வந்து இந்த உலகத்தில் பிறந்திருந்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானால் எந்த கெடுபலனும் நமக்கு நடக்காது. நம்ம பாவமுடைய தூக்கி பல ஜென்மமாக கடந்து வந்திருந்தோம் அப்படின்னா அந்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனியில் நமக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பார், சோதனைகளை கொடுப்பார். அப்போ இந்த சனிக்கிழமை பிரதோஷம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனி பகவானுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த சனிக்கிழமை வருகின்ற ஆனி மாதம் வருகின்ற இந்த சனி பிரதோஷத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து எல்லாருமே சிவனுடைய அருளை பெறுக. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.